الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار صدق الله. ஆரம்பமா ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹ்வின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு நாள் ஒரு தினம் எங்களை மரணிக்கச் செய்பவனாகிய அல்லாஹுவே அதிகம் அதிகம் பயந்து தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுதவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு குறுகிய வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையுடைய அளவு அவரவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு மனிதர்களும் மரணிக்கிற நேரம், மரணிக்கிற இடம் அவர்களுக்கு தெரியாது. எவ்வளவு காலம் நான் உலகத்தில் வாழ்வேன் என்கிற செய்தி எனக்கு தெரியாது. ஆனால் உலகத்தில் நாம் எதை சாதிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு நீண்ட வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அந்த நீண்ட வாழ்க்கையுடைய முடிவுதான் சொர்க்கத்துடைய வாழ்க்கை. அந்த சொர்க்கம் என்கிறது முடிவில்லாத நீடூடி கால வாழ்க்கை. கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கும் மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு அழகான வழிதான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும். உலகத்தில் வெற்றி பெறுவதற்காகவும் மரணத்துக்கு பின்பு வெற்றி பெறுவதற்காகவும் நாம் உலகத்தில் சாதிக்க வேண்டிய சாதனைகள், அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல அமல்களை உலகத்தில் அதிகமாக செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவர்களும் தன்னுடைய நல்ல அமல்களை கணக்கிட்டு பார்க்க வேண்டும். இன்றைய நாள் என்ன செய்தேன்னா, வெள்ளிக்கிழமை நாள் தஹஜ்ஜத் தொழுதேனா, தஹஜ்ஜத் தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டேனா, இஸ்திக்ஃபார் செய்தேனா, நிறைய அமல்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவது மிக முக்கியமான ஒரு அமல். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகள் சொல்வது ஒரு முக்கியமான அமல். நிறைய அமல்கள், நிறைய பாக்கியங்களை இந்த நாளில் நாம் அடைந்து கொள்ளலாம். நாம் இந்த நாளில் எந்த அமல்களை செய்தோம் என்று எங்களிடத்தில் நாமே விசாரித்து பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, ரமதானுடைய மாதம் எங்களை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது.
நிறைய அமல்களுக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அந்த மாதத்தில் வைத்திருக்கிறான். நிறைய சந்தர்ப்பங்கள். அமல்களால் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்க வேண்டும் என்ற ஒரு மனதில் நியத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். ரமலானுடைய மாசம் நோன்பை சிறப்பாக நோக்க வேண்டும், தராவியாக தொழ வேண்டும், இரவெல்லாம் நின்று வணங்க வேண்டும், சதகாக்கள் தர்மங்கள் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அமல்களில் கூடுதலாக ஈடுபட வேண்டும். இது ஷாபானுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்துடைய பரக்கத்துக்காக துஆ கேட்டார்கள். ரஜபிலையும் ஷாபான்லையும் பரக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள். பரக்கத்துக்குரிய துஆவை நாம் இந்த மாதத்தில் செய்ய வேண்டும். இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோப்பது ஒரு சுன்னத்து. அதிகமாக நோன்பு நோக்கு. வியாழக்கிழமை திங்கட்கிழமை நோன்பு நோப்பது சுன்னத்து. கண்ணியமானவர்களே, ஷாபானுடைய 15க்கு பின்னால் நோன்பு நோற்பது வளமையாக நோன்பு நோக்கக்கூடியவர்கள் நோன்பு நோக்கலாம். ஏனையவர்கள் நோன்பை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரமலானுடைய நோன்புக்கு நாம் தயாராகுவதற்காக வேண்டும். 13, 14, 15 பிறைகளில் நாம் நோன்பு நோப்பது ஒரு முக்கியமான சுன்னத். ஒவ்வொரு மாதத்திலும் நோன்பு நோக்க வேண்டும். ஷாபானுடைய 15வது இரவு ஒரு முக்கியமான இரவு. மாஷா அல்லாஹ், அதில் நின்று வணங்குவது சிறப்புக்குரிய ஒரு அமல். அதனுடைய பகல் நேரம் நோம்பாளியாக நாம் இருக்குகிறோம், இன்னும் சிறப்புக்குரிய அமலாக மாறிவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அமல்களை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எங்களுக்கு அதிகமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிகமாக அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு அழகான புத்திமதியை சொன்னார்கள். நன்றாக அந்த புத்திமதியை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அழகான ஒரு புத்திமதி. உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைதா அமர்துக்கும் பிஷைஇன் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும் வைதா நஹைதுக்கும் அன் ஷைஇன் ஃபஜ்தனிபூஹு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு நலவை உங்களுக்கு நான் ஏவினால், நல்ல கர்மம், நான் இப்பொழுது சொன்ன நிறைய நல்ல அமல்கள் சொன்னார்கள், மார்க்கம் உங்களுக்கு அறிமுகமாக்கி தந்த நல்ல அமல்களை செய்யும் பொழுது உங்களுக்கு முடியுமான அளவு செய்யுங்கள். உங்களை அளவுக்கு அதிகம் கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டாம், அளவுக்கு அதிகம் சிரமத்தில் ஆழ்த்திக் கொள்ள வேண்டாம். எவ்வளவு உங்களுக்கு குர்ஆன் ஓத முடியும் குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள். இரவேல எவ்வளவு நேரம் நின்று வணங்கலாம், உங்களோட தகுதிக்கேற்ப நின்று வணங்குங்கள். சதகாக்கள், தர்மங்கள், ஹஜ்ஜிகள், உம்ராக்கள், பரலான கடமைகளை மீறி அதிகமாக செய்யும் பொழுது சொன்னார்கள், உங்களுக்கு முடியுமானால். திரும்ப சொன்னார்கள், அடியார்களே, உங்களை எதையாவது ஒரு அமலை, ஒரு பாவத்தை செய்ய வேண்டாம் என்று தடுத்தால், ஒரு விடயத்தை தவிர்ந்து கொள்ளுமாறு உங்களுக்கு நான் கட்டளையிட்டால், பாவமான கர்மம் என்று உங்களை நான் எச்சரித்தால், ஃபஜ்தனிபூ, அந்த பாவத்தை முற்றுமுள்ளாக தவிர்த்து கொள்ளுங்கள். என்ன சொன்னார்கள்? நன்மையான கருமங்கள், பரலான வணக்கத்தை விட நன்மையான கருமங்களை செய்ய துணிவு வருகிறதா? உங்களுக்கு முடியுமான அளவு, உங்களுடைய உடம்புடைய தகுதிக்கேற்ப, உங்களுடைய ஈமானுடைய அளவுக்கேற்ப அமல்களை செய்து கொள்ளுங்கள். فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. அற்பமான கடுகளவு நன்மை செய்தாலும் கண்டுகொள்வீர்கள். அதை அல்லாஹ் பதிவு செய்வான், அதனுடைய பாக்கியங்களை உங்களுக்கு தருவான். وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. கடுகளவு, அற்பமான அளவு, சின்ன அளவு தீமை செய்தாலும் அதனையும் கண்டுகொள்வீர்கள்.
وَوَجَدُوا مَا عَمِلُوا حَاضِرًا அவங்க செஞ்சதை அவர்கள் கண்டுகொள்வார்கள், பெற்றுக்கொள்வார்கள், அடைந்து கொள்வார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, நீங்க நலவு செய்கிறீர்களா, இன் அஹ்சன்தும் ஃபலினஃப்ஸி, நீங்க நலவு செய்கிறீர்களா அது உங்களுக்கே தான். பாவம் செய்கிறீர்களா அதுவும் உங்களுக்கே தான். வமன் அஸாஅ ஃபஅலைஹா, தவறு செய்கிறீர்களா அதுவும் உங்களுக்கு தான். என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன சொன்னார்கள்? நன்மையான கர்மங்களை உங்களுக்கு முடியுமான அளவு செய்யுங்கள். தவறான, பாவமான, மோசமான கர்மம் என்று சொல்லும் பொழுது 100க்கு 100 தவிர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில பாவம் செய்யக்கூடாது, என்னுடைய பட்டோலையில பாவம் எழுதப்படக்கூடாது. எங்களை அறியாம ஒரு தவறு நடந்துட்டா இஸ்திக்ஃபார் செய்யணும். இஸ்திக்ஃபார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதையாவது ஒரு பாவத்தை நீங்க செய்வீங்கண்டா சொன்னார்கள், இத்தகுல்லாஹ ஹைத்துமா குன், எங்கிருந்த பொழுதும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளும். ஃபஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, உங்க பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையை துயர்த்து வையுங்கள். பாவம் செய்கிறீங்களா, வுது செய்யும் பொழுது உங்களோட பாவம் மன்னிக்கப்படும். தொழுகைக்கு வரும் பொழுது உங்களோட பாவம் மன்னிக்கப்படும். தொழுகிறீர்கள், பாவம் மன்னிக்கப்படும். ஜிம்மாவுக்கு வருகிறீர்கள், பாவம் மன்னிக்கப்படும். எப்பையும் பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவங்கள் நடந்துவிட்டால் அந்த பாவத்தை இல்லாமலாக்கக்கூடிய நன்மைகளை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். குறைஞ்சது ஒரு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், தெரியாமல் பாவத்தை செய்துவிட்டு என்னை மன்னித்துக் கொள்வாயா. கண்ணியமானவர்களே, பாவம் என்கிறது வாழ்க்கையில பயங்கரமான ஒரு இருட்டது. பாவம் இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில நாம முன்னேறாம இருப்பதற்குரிய காரணம் பாவம். எங்களோட வாழ்க்கை முன்னேறுவதில்லை, எங்களோட ஃபேமிலி முன்னேறுவதில்லை, எங்களோட பிள்ளைகள் முன்னேறுகிறார்கள் இல்ல, எங்களோட ஊர்ல ஒரு முன்னேற்றம் வருவதில்லை. என்ன காரணம்? பாவம் ஒரு இருட்டு. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு விளைவு இருக்குகிறது, ஒவ்வொரு விளைவு இருக்குகிறது, ஒவ்வொரு ரிசல்ட் இருக்குகிறது. பாவம் பயங்கரமான ஒரு சோதனை. அது வாலிபர்கள் பாவம் செய்கிறார்களா, யுவதிகள் பாவம் செய்கிறார்களா? வாலிபத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், வாலிபத்தை தூய்மையாக்க வேண்டும், வாலிபத்தில் அல்லாஹ்வை அடைய வேண்டும். எத்தனையோ வாலிபர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் நிகழ்த்து பேசுகிறான். வாலிபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? வாலிபர்களை கொண்டு நான் இந்த தீனுக்காக உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தீன் உயர்வுக்கு காரணம் வாலிபர்கள், வாலிப சஹாபாக்கள். இன்றைக்கு நாம் வாலிபத்தை பாவத்தில் கழிக்கிறோமா? குர்ஆன் என்ன சொல்லுகிறது? பாவம் செய்யக்கூடிய பெண்கள் அல் கபீஸாத்து லில் கபீஸீன் வத்தையிபாத்து லித்தையிபீன். நன்றாக புரிந்து கொள். அஸ்ஸானி அஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? மோசமான பெண்களா, மோசமான தவறு செய்யக்கூடிய பெண்களா? அந்த பெண்கள் யாருக்கு சொந்தம்?
அந்த பெண்களை யார் திருமணம் செய்வார்கள்? அந்த பெண்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகிறது? அவர்களுக்கு மோசமான பழக்க வழக்கம் உள்ள ஆண்களே தான். மோசமான பெண்களுக்குள்ள ஜோடி, மோசமான ஆண்கள், மோசமான ஆண்களுக்குள்ள துணை, மோசமான பெண்கள். இது அல்லாஹ்வுடைய நியதி. நாம தவறு செய்து கொண்டு நல்ல பெண்களை தேடுகிறோம். சாலிகான பெண் எனக்கு மனைவியாக வரணும், ஒரு நாளும் நடக்க மாட்டா. குர்ஆன் என்ன சொல்கிறது? அல் கபீஸாத்து லில் கபீஸீன். கெட்ட பெண்கள், மோசமான பழக்க வழக்கம் உள்ள பெண்கள், மோசமான பழக்க வழக்கம் உள்ள ஆண்களுக்கு. அத்தையிபாத்து லித்தையிபீன். நல்ல பெண்கள், சாலிகான பெண்கள், தக்வா உள்ள பெண்கள், இரையச்சம் உள்ள பெண்கள், இரையச்சம் உள்ள ஆண்களுக்கு, தக்வா உள்ள ஆண்களுக்கு, சாலிகான ஆண்களுக்கு, நல்லோர்களான ஆண்களுக்கு. வாலிபனே, நான் நல்லவனாக இருந்தால் என்னுடைய மனைவியும் நல்லவனாக இருப்பா. குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின். விபச்சாரியை யார் திருமணம் செய்வார்கள்? விபச்சாரன். விபச்சாரியை யார் நிக்காஹ் செய்வார்கள்? விபச்சாரன். இந்த ஆயத்துக்கு கீழே நிறைய விடயங்களை படிக்கலாம். நல்லவர்கள் நல்லவர்களோடு சேருவார்கள், கெட்டவர்கள் கெட்டவரோடு சேருவார்கள். இப்ப யோசனை பண்ணுங்க. நல்ல உம்மா வாப்பாவுக்கு நல்ல புள்ளகள், நல்ல உம்மா வாப்பாவுக்கு நல்ல புள்ளகள். மோசமான உம்மா வாப்பாவுக்கு மோசமான புள்ளகள். நூலை போல சீல, தாய போல புள்ள. நூலை போலதான் சீல உடுப்பு, தாய போலதான் புள்ள. உங்களோட புள்ளகள் சாலிஹீன்களாக ஆகணுமா? பாவத்தை விடுங்கோ, தவறுகளை விடுங்கோ. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அப்த லயுஹ்ரமு ரிஸ்க். ஒரு அடியான் அவனுக்கு வர வேண்டிய நலவுகள் வந்து சேருதில்லை. அப்படின்னா நாங்க ஜும்மாவை தொழுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம், சதகாக்கள் தர்மங்கள் கொடுக்கிறோம். இந்த அமல்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போய் சேருகிறது. அல்லாஹ் இந்த தொழுகையை கபூல் செய்து விட்டான், இந்த இரவு வணக்கத்தை கபூல் செய்து விட்டான், இந்த சதக்காவை கபூல் செய்து விட்டான், இந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த நல்ல கர்மங்களுக்கான ரிசல்ட் பூமிக்கு வருகிறது, என்ற வாழ்க்கைக்கு வருகிறது, என்ற குடும்பத்துக்கு வருகிறது, என்ற ஊருக்கு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்தில் முடிவு செய்யப்பட்ட நலவுகள் பூமிக்கு வந்து சேரல, என்ற வாழ்க்கையில வந்து இணையல்ல, என்ற குடும்பத்துக்கு பரக்கத்து கிடைச்சல்ல, என்ற ஊருக்கு ரஹ்மத்து கிடைச்சல்ல. என்ன காரணம்? பிஸ்ஸன்பில்லதி யுஸீப். அந்த மனிதர்கள் செய்யற பாவம் வரக்கூடிய நலவை பூமிக்கு வர விடுவதில்லை. நன்மைகள் மேல போகிறது, நல்ல ரிசல்ட்ட கீழே கொண்டு வருகிறது. நல்ல ரிசல்ட்டுகள் கீழே வரும் பொழுது பாவங்கள் மேல போய் நலவை கீழே வர விடுவதில்லை. பாவங்கள் தடையாக இருக்குகிறது, பாவங்கள் நன்மைகள் வருவதை தடை செய்கிறது. நாங்க இப்ப துவா கேட்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பிரயாணி துவா கேட்டா துவா கபூலாகும். ஒரு கஷ்டமான நேரத்துல
பரட்டையான தலை, உடம்பெல்லாம் அழுக்கடைந்த நேரத்தில் கேட்கிற துவா கபூலாகும். யா ரப் யா ரப் என்று துவா கேட்கிறான். யா ரப் யா ரப் என்று கேட்ட துவா கபூலாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிரயாணத்தில் உள்ளவன் அவனுடைய ஆடைகள் அழுக்கடைந்து முடிகள் பரட்டையாகி அவன் கஷ்டமான நேரத்தில் யா ரப் யா ரப் என்று துவா கேட்கிறான். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்லுவான்? மத்அமுஹு ஹராம், அவன் சாப்பாடு ஹராம், அவன் உடம்புல ஓடு ரத்தம் ஹராம், அவன் உடுத்திருக்கிற ஆடை ஹராம், அவன் சாப்பிடுற சாப்பாடு ஹராம், அவனுடைய குடிபானம் ஹராம், எல்லாமே ஹராமாக இருக்கும் பொழுது அவனுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்லுவான்? துஆ கபூலாக மாட்டார். எத்தனை ஆயிரம் உலமாக்கள் வந்து எங்களுடைய வியாபாரத்துக்காக, எங்களுடைய குழுக்கள் வாங்கலுக்காக, எங்களுடைய ஃபேமிலிகளுடைய கைதுக்காக துவா கேட்டாலும் துவா கபூலாக மாட்டார். ஏன்? பாவம் செய்கிறோம், தவறு செய்கிறோம். பாவத்தை விடுங்கோ, வாழ்க்கையில பரக்கத்து உண்டாகும். பாவத்தை விடுங்கோ, வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும். கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்வார்கள். இன்றைக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை, ஹஜ்ரத் சந்தோஷம் இல்ல, ஹாப்பி இல்ல, கட்டின விரை அடிச்சு முடிச்சோனும் என்று வாழ்கிறோம். என்ன செய்ய? உலகத்தில் பிறந்துட்டோமே, அதுக்காக வாழுகிறோம். என்ன செய்ய? இந்த புள்ளைகளை பெத்தெடுத்துட்டோமே, அதற்காக வளர்க்குகிறோம். இல்ல, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. அல்லாஹ் சொல்றான், குடும்ப வாழ்க்கை கண் குளிர்ச்சி. கணவனை கொண்டு மனைவிக்கு கண் குளிர்ச்சி, பிள்ளைகளை கொண்டு பெற்றார்களுக்கு கண் குளிர்ச்சி, பெற்றார்களை கொண்டு பிள்ளைகளுக்கு கண் குளிர்ச்சி. கண் குளிர்ச்சியான குடும்பம், இஸ்லாம் அறிமுகம் செய்யக்கூடிய குடும்பம். எப்ப இந்த கண் குளிர்ச்சி இல்லாமல் ஆகும்டா, பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது. இன்னைக்கு ஒவ்வொருவர்களும் என்ற நேரம் முடிந்து விட்டது, ஒவ்வொருவர்களும் மனது கெடுங்கோ, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்கோ, பாவங்களை விளங்குங்கோ. இரவேல செய்யற பாவம், பகலையில செய்யற பாவம், கண்ணால செய்யற பாவம், காதால கேட்கிற பாவம், நாவால பேசுற பாவம், மறைவிடங்களால செய்யற பாவம். பாவத்துடைய வகைகளை விளங்குங்கோ. வரக்கூடிய ரமதான்ல ரப்பு கிட்ட தௌபா செய்யுங்கோ, பாவங்களை விடுங்கோ. பாவத்துல வெறுப்பை உண்டாக்குறதுக்காக அல்லாஹ்ட்ட மண்டாடுங்கோ. எப்ப பாவம் இல்லாமல் ஆகுமோ வாழ்க்கை செழிப்பாகும், குடும்பத்தில் பரக்கத்து உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், ஆனந்தம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், குதூகலம் உண்டாகும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. பாவங்களில் அல்லாஹ் எங்களுக்கு வெறுப்பை உண்டாக்குவாயாக, நன்மையான கருமங்கள் ஆசை ஆர்வத்தை உண்டாக்குவாயாக. பாவமான கருமங்கள்ல கசப்பை உண்டாக்குவாயாக, பாவமான கருமங்கள்ல வெறுப்பை உண்டாக்குவாயாக. பாவத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய கண்களை, காதுகளை, உறுப்புகளை, நாவுகளை, மறைவிடங்களை யா அல்லாஹ் பாவத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களோட குடும்ப வாழ்க்கையில பாவம் நடக்காம பாதுகாப்பாயாக. வியாபாரத்துல, தொழில பாவம் நடக்காம பாதுகாத்துவாயாக. நம் அனைவர்களையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. நன்மையான கருமங்கள் ஆசை ஆர்வத்தை உண்டாக்குவாயாக. அல்லாஹ் நல்லோர்களாக வாழ்ந்து நல்ல நிலைமையில மரணிக்கக்கூடிய தௌஃபீக்க சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. அல்லாஹ் கலிமா சொன்னவர்களாக, சொர்க்கத்தை பார்த்தவர்களாக, உன்னுடைய அன்பை அடைந்தவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. இறுதி முடிவு அழகாக்கி வைப்பாயா, இறுதி முடிவு அழகாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் அருமையான அன்பான தாய் தகப்பன பொருந்திக்கோ. யா அல்லாஹ் நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக. நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கை இடிச்சு வைப்பாயாக. யார் யாருடைய தாய் தகப்பன் குடும்ப உறவுகள் கண்ணியமான உஸ்தாதுமார்கள் மரணித்து மண்ணறையில் வாழுகிறார்கள், எல்லாருடைய கபறுகளையும் சொர்க்கத்து பூஞ்சோலைகளை ஆக்கிடியா. அவர்களையும் எங்களையும் இன்னத்தில் ஃபிர்தௌஸில் ஒன்றாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டில் முஸ்லிம்களை கண்ணியத்தோடும் உயர்வோடும் வாழ வைப்பாயாக. விசேஷமாக பலஸ்தீன் மண்ணில் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிர்கள் இழக்கப்பட்டவர்களாக
யா அல்லாஹ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் கலிமா சொன்ன ஒரு காரணத்துக்காக அநியாயம் செய்யப்பட்டார்கள். யா அல்லாஹ் அவர்கள் அனைவர்களையும் ஷஹீதுகளாக ஏற்றுக்கோ. யா அல்லாஹ் ஷஹீதுகளாக ஏற்றுக்கோ. யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் வீடு வாசல்களிலிருந்து கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வீடு வாசல் நசீபாக்கிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நோயாளிகளாக உறுப்புகளை இழந்து கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் உண்டாக்கிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் பசியோடு தாகத்தோடு வாழக்கூடிய மக்களுடைய தாகத்தையும் பசியையும் போக்கி விடுவாயா. நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யகூதிகள், நசாராக்கள், குஃப்ர்கள், காஃபிர்கள் அனைவர்களையும் தலகுனிய செய்வாயாக. யா அல்லாஹ்